நன்றி சொல்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அது மாதிரிலாம் இருக்குது இல்லை. இங்கே வந்ததுன்ட்டு சார் கோடை சார் வாண்டேஜ் முன்னாடியே வந்தார். முன்னாடி வந்தது நான் பின்னாடி போகணுன்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகும் இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு நான் ஒன்றும் வயசான கிடையாது, தலைமுறைக்குன்னு சொல்கிற காரணம் இவங்ககிட்டலாம் தேடுதல் இருக்குது. யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம வளர்க்கணும். நீந்துங்க, சம்பாதிங்க, வளருங்க. ஆனால் நீந்தும் போது யாரையும் கையை பிடிச்சி இழுக்காதீங்க. அதான் முக்கியம். இவரை இழுத்து விட்டு அவரை இழுத்து விட்டு நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம இருந்தால் நம்ம முன்னுக்கு வரும். நான் இந்த நிகழ்ச்சி வரும்போது என்னை பற்றி பலமாலாம் சொல்லிக்கல. நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்பலன்றதுலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று, சினிமா மேலே இருந்த ஆர்வம், அது மேலே இருந்த டெடிக்கேஷன் தான். அது என்ன எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டு இங்கே கொண்டாந்து வருது. அதனால் டெடிக்கேஷனாக ஒரு வேலை பார்த்தோம்னா நிச்சயமாக நல்லா வரும். இப்போ கொரியர் பற்றி நான் சாரி பேசும்போது பேசுகிறேன். 3 நாளைக்கு பண்ணி சொன்னேன், எந்த வேலையும் நல்லா யோசிக்குப்பா. ஒரு 4 தடவை யோசிக்க, உடனே அப்படி முடிவு எடுக்காது, உடனே பண்ணிட்டு நினைக்காது. 4 தடவை யோசிக்க, 5ஆவது தடவை யோசிச்சுட்டே இருக்காதீங்க, வேற ஒருத்தர் பண்ணுவோம். 5ஆவது தடவை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அதான் இது நல்லா இல்லை, இது பேசிக்கிறேன், அதுதான் சாத்தியம். இந்த விஷயத்த நீங்கள் பேசிக்கிட்டாங்கல்ல, ரொம்ப பிடிச்சது. யோசிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க பற்றிலாம் யோசிப்போம். அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, அது இல்லை. நம்மளை பற்றி நல்லா யோசிப்போம். 4 தடவை இதை செய்யலாமா செய்யக்கூடாது ரொம்ப யோசிப்போம். அதுக்கப்புறம் செயல்படுவோம். சும்மா பேசிட்டே இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு மேடையில் சகோதரி ஜெகனா மேடம் வந்தது, அவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்க குரல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், அவங்க பேசுவாங்களா அதெல்லாம் என்ன. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் ஏறும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக படியேறேன், எனக்கும் தெரியாது. டக்குன்னு சார் நீங்கள் சூப்பு சாப்பிடுங்க சார். சூப்பு சாப்பிடுங்களா? எனக்கு காதல் வாங்கினாலும் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் அதே கவனிச்சாங்க. கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க, 2 தடவை சாப்பிடுங்க வாரத்துக்கு, கொஞ்சம் தம்பா இருப்பீங்க. இந்த சொல்கிற சகோதரி வேணும். இதுதான் வாழ்க்கை. தடுமாறும் போது தாங்கி நிற்கணும். அதான் அன்பு நட்பு. எந்த வந்தார் பண்ணுறேன் அவர் பிடிக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க, காமெடி பண்ணுவேன், அதோட போல கவனிக்கணும். நிகழ்ச்சியில் கொரியர் ஆரம்பிக்கிட்டா என்னென்ன கஷ்டம். நான் ராசிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். போனால் இப்போ அங்கே எல்லாம் வந்தாங்க, லைன் கிளப் எல்லாம். அதில் ஒருத்தர் ஒரு நெய்க்காருங்க, ராசிபுரம்னா நெய் தான் ஃபேமஸ்ஸு. என்னங்க நெய் எப்படி செய்றீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் ஆடுறதுங்க, அது என்ன நெய் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தேன். இல்லைங்க நம்ம நெய் பிரமாதம் இருக்கும் அப்படின்னு பேசுறது. நான் உடனே அச்சனுக்கு சொல்லி எவ்வளோ போடுறா நெய் வேண்டாம் அப்படின்னேன். காசு கொடுத்தா அவன் வாங்கினான், அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடும் போது என் ஒய்ஃப் எனக்கு நெய் போடுறாங்க. நான் கூட நினச்சேன் நேற்று ராஜ்புரத்தில் நெய் வாங்கினேன், அதான் எடுத்துக்கினான். நேற்று நான் பார்த்தா நீ தான் போடுறேன்னா, நீ தானே அங்கே கொரியரில் அனுப்பிச்சிங்கண்ணா. நான் வரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு, அதான் கொரியர். நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுக்குற விஞ்ஞான யுகம். இதில் வந்து அது இல்லை இது இல்லை, தேடி பார்த்தா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கனவு. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க, யாரை கூப்பிடுவாங்க, அதெல்லாம் முன்னாடி தெரியாது. எங்கே டெலிகேட் பாஸ்லாம் இப்போ பார்த்தா எல்லாம் நெட்டில் வருது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம படம் அனுப்பணும்னா கொரியரில் தான் அனுப்பணும். அது போய் சேர்ந்துதான்றதுக்கு எப்படி அனுப்பணும், எங்கே அனுப்பணும், இதை கேட்கறதுக்குள்ள ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த காலம் போகும். இப்போ அப்படி இல்லை. இந்த ஃபெஸ்டிவல் இது இந்த அட்ரஸ்பட்டா பட்டனில் தட்டி கொரியர் காமிச்சா நம்ம போயிட்டு ஜப்பானு சைனாக்கெலாம் நம்ம கூட 21 நாளில் போயிடுச்சு.
ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சா ஒரு சிடி போயிடுது. உடனே அனுப்புற இமெயிலில் உங்கள் படம் வந்துச்சு, அதில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை மாற்றி அனுப்பிக்கிட்டான். அந்த விஞ்ஞானம் அது கூட சேர்த்து வாழணும். எல்லாத்தையும் நொட்டலன்னு சொல்கிற கூட்டம் சொல்லிகிட்டே இருக்கோம். சிலது போய் ஜெயிக்க முடியாதவங்க, கவனிக்க முடியாதவங்க அவர் சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, போய் தோற்று போவோம், பரவாயில்ல. எப்படி தோற்று போனாலும் தெரியுதுல்ல, அதுக்கு கவனிப்போம். இந்த நிகழ்ச்சி மூலமா இது ஒரு புது வியாபாரம். ஒரு வார்த்தை சொன்னார் சார், நீங்கள் காசே வேணாம் அதுக்கு, சரிங்க. அதை அப்படியே யோசிக்க வேணாம், காசே வேணாப்பா, இது நம்ம மெம்பர் இல்லாமா, ஏன் வேணாம், எதுக்கு வேணாம் யோசிச்சு கேளுங்க. அது வகுத்துல ஆரம்பிக்கணும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. தெரிஞ்ச தொழில் செய்யும் போது டிஸ்கரேஜ் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கிறது 4 நாள் தான், செயல் 5வது நாள். நான் கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய இருக்கிறேன், நிறைய தெரியுமா தெரியாது. இப்போ இங்கே பேசும்போது வக்கீல் சார் டக்குன்னு டாக்டர் பாண்டியராஜன் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு